நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். அதே போல நீங்க உங்ககிட்ட இருக்கிற மரபு ரக விதைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்து மரபு ரகங்களை எல்லா இடத்துலையுமே பரவணும், நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும். இதுதான் நோக்கம். அதுக்காக தான் இது வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த விதைகளை பகிர்றதுக்கு முன்னாடி இப்போ விதைகள் நீங்க வாங்குறீங்க, அந்த விதைகளை எப்படி பாதுகாத்து விதைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவா விதைகளை எப்படி சேகரிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அது முளைப்பு திறன் அதிகமா இருக்கிற மாதிரி எப்படி சேமிக்கலாம், விதைகள் எப்படி எடுக்கிறது, விதைகள் முளைக்காம போறதுக்கு என்னென்ன காரணங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ விதைகள் வந்து நாங்க பகிர்றோம். இப்ப இந்த விதைகளை நீங்க எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப விதைகளை நீங்க வாங்குறீங்க, இதை வாங்கி ஆடிப்பட்டத்துலதான் போடணும். இப்ப அது வரைக்கும் எப்படி வந்து அந்த விதைகளை பாதுகாக்கலாம்? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாம்பல்ல வந்துட்டு விதைகளை போட்டு வைப்பாங்க. அந்த பானையில வைப்பாங்க, தொங்க விடுவாங்க, ஒரு துணி மாதிரி கட்டி தொங்க விடுவாங்க. இது வந்து பூச்சி, ஃபங்கஸ் இதெல்லாமே வராம இருக்கிறதுக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து சாம்பல் வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அப்படின்னா இலைத்தழைகளை கொளுத்தி அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல திருநீர் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல இருக்கக்கூடிய திருநீர், அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விதைகளை நம்ம அதுல போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஈரப்பதம் கரெக்டா வந்து மெயின்டைன் ஆகும். அதே போல ஃபங்கஸ் வராது. இன்னொன்னு வந்துட்டு பூச்சிகள் வந்துட்டு எதுவும் வந்து அட்டாக் பண்ணாது. அப்போ நீங்க இந்த விதைகளை வாங்கிட்டு போயிட்டு சாம்பல் அப்படி இல்லைன்னா திருநீர் இதுல வந்துட்டு போட்டு ஒரு டப்பால வந்துட்டு மூடி வைக்கலாம். பிளாஸ்டிக் டப்பாவோட கண்ணாடி குடுவை இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு இன்னும் வந்து சேஃப். ஏன் அப்படின்னா அது வந்து காலநிலையை கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணும். அப்போ நம்ம விதைகளை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில்ல சேகரிக்கிறது நல்லது. அதை விட இன்னொரு பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சோம் அப்படின்னாக்கா முளைப்பு திறன் வந்து அதிகமாவே இருக்கும். தோராயமா ஒரு 3 வருஷம் வரைக்கும் முளைப்பு திறன் இருக்கும். ஃப்ரீசர்ல வைக்கக்கூடாது, ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த ஜிப்லாக் கவர்ல இருந்து எடுத்துட்டு விதைச்சிட்டு உடனே அதை வந்து மூடிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளாரே வச்சிடணும். இப்படி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் முளைப்பு திறன் இருக்கும். அதுவே சாதாரணமா ஒரு விதையை வந்துட்டு சாம்பல்லையோ அல்லது நம்ம திருநீர் அதுல வந்து வச்சோம் அப்படின்னாக்கா தோராயமா 1 வருஷம். கண்ணாடி குடுவையில வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் வந்துட்டு நமக்கு நிறைய முளைப்பு திறனோட கெடாம இருக்கும். இப்போ ஒரு விதைக்கு 2 மிகப்பெரிய எதிரி இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வந்து பூச்சி. விதைகளை சாப்பிட்றதுக்குனே ஒரு பூச்சி இருக்கும். அதோடைய வாய்ப்பகுதி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கூர்மையா இருக்கும். அதுல ஓட்டை போட்டு உள்ள விட்டு போயிடும். இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாம்பல் வந்து யூஸ் பண்றோம். 2வது மிகப்பெரிய எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபங்கஸ், அதாவது பூஞ்சைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த விதைகள்ல ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது 2த்தையுமே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா விதைகள் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம கெடாம வச்சிருக்கலாம்.